ஹாய் ட்ரேடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு கார்த்திக் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன்ஸில் இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, இந்த 3 விஷயத்தை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ட்ரேடிங் பண்ணும்போது நான் இந்த மணி வாங்கணுமா, அட் த மணி வாங்கணுமா, அவுட் ஆஃப் த மணி வாங்கணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் பிகினர்ஸ்க்கு இருக்குது. ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணோன்னு நான் எந்த மணி வாங்கணுன்றது. ஸோ அதுக்கப்புறம் அதோட கேபிட்டல் எவ்வளோ டெப்ளாய் பண்ணணுன்ருக்கு. சரியா? இந்த 3 விஷயங்களையும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண. ஸோ கூகுள் போய் டைப் பண்ணி நிஃப்டி ஆப்ஷன் செயின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ்க்குள்ளே நான் பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பைரி டேட் இங்கே வருது, காமிக்குது. ஓகே, ஸோ நான் பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணாலே அதோட ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக காட்டும். ஸோ சப்போஸ் எனக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும்னா அதிலே நான் ட்ராப் டவுன் பாக்ஸ் கிளிக் பண்ணால் வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்றே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ என்ன நிஃப்டி பேங்க் நிஃப்டி கரண்ட் ப்ரைஸ் போகுதுன்னா 50,100 போகுது. இது வந்து ஸ்பாட் மார்க்கெட்டு. ஓகேவா? ஃபியூச்சர் என்ன ரேட் போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ட்ரேடர்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் ரேட் இதுதான். தெரியுதுங்களா? எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு? 50,153. ஓகே, ஸோ நான் ஃபியூச்சர் ரேட்டையும் காட்டுறேன் பாருங்கள். நவ் சி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஃபியூச்சர். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்பாட்டு. ஓகேங்களா? 100 சம்திங் பார்த்தது ஸ்பாட்டு, இது ஃபியூச்சர். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஃபியூச்சரில் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அதோட ஃபியூச்சரோட சார்ட்டையும் நீங்கள் பேரலாக பார்க்கணும். ஸோ அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை வச்சு தான் நம்ம ஆப்ஷனில் எந்த சார்ட் ஓப்பன் பண்ணணும்னு நம்ம தெரியும். சரியா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷனில் எப்படின்றது நான் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறேன். அங்கேருந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது நமக்கு வந்து 50,300 ட்ரேட் ஆகுது ஃபியூச்சரு. ஓகே, அதாவது நியர்லி 400, 300 to 400 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. பட் ஸ்பாட் வந்து 100ல் ட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஃபியூச்சர் எடுத்துக்கணும். ஸோ 300 to 400 இந்த ஸ்ட்ரைக்கில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இன்னைக்கு காலையில் வந்து 900 790ல் ட்ரேட் பண்ணியிருப்போம். 50,300 வாங்கி விற்றுருப்போம். ஓகேவா? இப்போது கேள்வி என்னென்னா, நான் 50,300 ஸ்ட்ரைக்கு வாங்கிறதுக்கும் நான் 51,000 ஸ்ட்ரைக்கு வாங்கிறதுக்கும், ஏன் நான் 52,000 ஸ்ட்ரைக் வாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ இந்த இடத்துல பிட் அண்ட் ஆஸ்க் பாருங்கள், இந்த இடத்துல பிட் அண்ட் ஆஸ்க் பாருங்கள், இந்த இடத்துல பிட் அண்ட் ஆஸ்க் பாருங்கள். ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ இருக்குது ப்ரைஸ்? ஒரு ஸ்ட்ரைக்கில் ஒரே ப்ரைஸ் இருக்கா, வேறு ப்ரைஸ் இருக்கா? தள்ளி போக போக சேம் ப்ரைஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? 800 ஒரு லாட்டோட பையிங் ப்ரைஸு 800 இன்ட்டு குவான்டிட்டி வந்து 30 அப்படின்னா உங்கள்கிட்ட 24,000 இருக்கணுன்றது சொல்ல வராங்க. கரெக்டாக? அப்போ 700 அப்படின்னு வச்சுப்போம். இன்ட்டு 30ன்னா 21,000 இருக்கணும். ஓகே, இது வந்து 50,300 400 ஸ்ட்ரைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு 51,000 ஸ்ட்ரைக்கு வந்து 450 இருக்குது, 460 இருக்குது. நம்ம லெட்ஸ் டேக் இட் 450 or 500. நம்ம ரெண்டுமே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 13,500. ஓகேவா? இப்போது 500 இன்ட்டு 30 15,000 வருது. ஸோ அண்டர்ஸ்டூட். ஸோ உங்களுக்கு மார்ஜின் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து ஒரு 12,000 வருது. இப்போது 15,000 வருது. 450க்கும் 500க்கும் மார்ஜின் இருக்கும்போது. வேறு நான் 52,000 ஸ்ட்ரைக்கை நான் செக் பண்ணேன். 190 இருக்குது. லெட்ஸ் டேக் இட் 200 இன்ட்டு 30 ரவுண்டாக வச்சுப்போம். 6,000 வருது. ஸோ நேச்சுரலாக நீங்கள் இந்த ட்ரேடர்ஸ் எல்லாமே புது ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10,000 இப்போ ட்ரை பண்ணுறவங்க என்னன்னா, ரெண்டே மைண்ட் செட் தான். நமக்கு வந்து தெரியாத தொழிலில் நிறைய காசு போட்டக்கூடாது. ஓகே, அட் தி சேம் டைம் வந்து ரிஸ்க்கும் பெருசாக எடுத்துடக்கூடாது. ஓகே, தேர்ட் ஒன் வந்து என்னென்னா, கேபிட்டலில் வந்து ரிட்டர்ன் வந்து கேரண்டியாக இருக்கணும்னு. ஸோ இந்த 3 சைட்டில் பண்ணுவாங்க. ஸோ நான் நிறைய விஷயத்தையும் சொல்கிற ட்ரேடருக்கு என்னென்னா, உங்களுக்கு நெசசிட்டி இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேபிட்டல் அதிகமாக தான் டெப்ளாய் பண்ணணும். அது ஏன்றதை லைவ் ப்ராக்டிக்கலோட உங்களுக்கு காட்டு 1 by 1. இப்போ என்ன பண்ணலான்னா, வில் டேக் ஒரு ஸ்ட்ரைக்கு 50,300. இந்த ஸ்ட்ரைக் பேர் கால் ஆப்ஷனு. சின்னு இருக்குது பாருங்கள், கால்னே இருக்குது. தெரியுதுங்களா? ஓகே, நவ் இந்த ஸ்ட்ரைக்கோட அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டை பாருங்கள். மேலேருந்து எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு? 31% இருக்கா? இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பர்சன்ட் ஃபால் ஆகிருக்குதா சொல்லுது. அது 31%. எவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுனு? 339 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ இங்கேருந்து இவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஏறி இருக்குது? 30% மேலே இருக்கா? 230 பாயிண்ட்டு. ஸோ யூ சி தட் 30% எவ்வளோ ஆச்சு? 60% ஃப்ளக்ஷுவேட் ஆகுது. அண்டர்ஸ்டூட்? அப்போது அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து ஃபால் அண்ட் ரைஸ் இருக்குது, மூமெண்ட் நடக்குது அந்த கவுண்டரில். மேட்ரு ஆஃப் ஒரு 1 ஹவருக்குள்ளே இதெல்லாம் ஃப்ளக்ஷுவேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே,
இப்போது இந்த கவுண்ட்ரு மறுபடியும் மேலேருந்து கீழே ஃபால், இங்கேருந்து ஒரு ஃபால் இருக்குது பாருங்கள். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால் ஆகிருக்கு? 20%. தெரியுதுங்களா? அப்போது 30 60 இது ஒரு 20 80% ஃபால் ஆகிருக்கு. அப்படின்னா அப்போ முதல்ல ஒரு 300 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட்டு, மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 2400 ஒரு 300 700 பாயிண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுது. இந்த மணி அட் த மணியில் மட்டும் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு பணம் நிறைய இருக்கணும். நீங்கள் கேட்குற ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இல்லை 10,000 1 லட்ச ரூபா எவ்வளோ வேணால் ப்ராஃபிட் பண்ணலாம். பட் என்னென்னா ஒரு குவான்டிட்டி வாங்குறதான பணமே 25,000 30,000. ஸோ ஒரு நாளைக்கு 10,000 சம்பளம்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 10 லட்ச ரூபா நம்ம வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் ஆப்ஷனில் பண்ணலாம் நல்லா. ஓகே, நீங்கள் ஒரு 10,000 ரூபா பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஸ்ட்ரைக்கே வாங்க முடியாது. ஏன் இந்த ஸ்ட்ரைக்கை வாங்க முடியாதுன்னா, ஏன் அவுட் ஆஃப் த மணியில் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதில் ஒரு க்ளூவும் இருக்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. தெரியலன்றவங்க வெயிட் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் நானே ரிவீல் பண்ணுறேன் அந்த சின்ன ஹிடன் டீட்டெயில் அது என்னன்றது சார்ட்டில். See, we going to see next one 51,000 கால் ஆப்ஷன். இப்போ நம்ம 51,000 கால் ஆப்ஷன் பார்க்கலாமா? ரைட். இப்போ இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீமியம் பார்த்தாச்சு. ப்ரீமியம் எல்லாமே சைடில் ஓடிட்டுருக்கு, அதனால் பார்த்துங்க. ஸோ 36% ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ தெரியாதவங்க இந்த இடத்துல பார்த்துங்க. நான் இந்த இடத்துல தான் மீன் பண்ணி பேசுகிறேன், அப்புறம் எங்கே பேசுகிறேன்னு தெரியலன்னு போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல தான் 36% ஃபால் தெரியுது, நமக்கு விழுந்ததாக சொல்லுது மார்க்கெட்டு. ஸோ நம்ம எவ்வளோ மறுபடியும் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் மார்க்கெட்டை செக் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் 36%. ஓகே, ரைஸும் ஒரு 60%க்கு மேலே ஏறி இருக்குது. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்றது பக்கத்தில் இருக்குது, அது 150. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 150 300 பாயிண்ட்டு. ரைட். இப்போது அகெயின் ஒரு ஃபால் ஒரு 130 பாயிண்ட்டு. ஸோ 300 450 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட ரஃப்லி 23% ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஒரு 450 பாயிண்ட் வந்து நம்ம பண்ணுறோம் ட்ரேடில், பிடிக்க பார்க்குறோம் ஒரே ஒரு நாளில். அண்ட் சிம்பிளாக ஒரு சிங்கிள் டேயில் நம்ம பண்ணுறதுக்கு வாட் வி ஹாவ் டு டூ, ஒரு 450 பாயிண்ட்டை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கேட்குற 100 பாயிண்ட்டு 150 பாயிண்ட்லாம் ஆனால், ஸோ 450 பாயிண்ட்டு நீங்கள் உட்காந்து பிடிக்கணுன்னா ஒரு லாட்டாக போட்டு பிடிக்கலாம். இல்லை ஒரே ஸ்டேஜில் ஒரு 5 லாட்டு 10 லாட்டு போட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஒன். ஸோ நம்ம 2 ஸ்ட்ரைக் பார்த்துறோம். ஒன்று 50,300 பார்த்துறோம், 51,000 பார்த்துறோம். ஸோ சீக்ரெட் என்னன்றதை இன்னொரு சார்ட்டையும் பார்த்துருவோம். பார்த்துருந்தா நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 52,000 கால் ஆப்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 50,300, அப்புறம் 51,000 அண்ட் 52,000. இது வந்து 180 190 ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், கேல்குலேஷனில் போட்டிருப்போம். ஸோ இதையும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃப்ளக்ஷுவேட் ஆகிருக்குன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபாலோ ஆகிருக்கு? 40%. ஏன் இது 40? சரி, மற்ற கவுண்டரில் 30 நியரஸ்ட்டு தானே, இது ஏன் மட்டும் 40+ மேலே போயிருக்கு அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் தீட்டா டிக்கேன்னு ஒன்று மூவ் ஆகும். ஸோ இதுதான் இதோட பிரச்சனை. அவுட் ஆஃப் த மணியில் ரொம்ப பெரிய சேலஞ்சு என்னென்னா, ஃபால் ஆகும்போது ரொம்ப ஹெவியாக ஃபால் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம். ஸோ 40%க்கு மேலே, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கவுண்டர்லாம் நியர்லி 30+ இருந்தது. பட் இது 42%க்கு மேலே போகுதுன்னா இந்த தீட்டா டிகேன்றதான் பெரிய சேலஞ்சு. ஓகே, அதனால தான் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து இட்ஸ் கெட்டிங் வெரி வெரி சீப் ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ 180 190 ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஓகே, நவ் அண்டர்ஸ்டுட். இப்போ அடுத்தது இந்த ஃபால் வந்து 40% இருக்குது, மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறிது பாருங்கள். எஸ், அஃப்கோர்ஸ் க்ளோஸ் டு 40%. ஓகே, ஸோ 40 80%. ஓகே, நவ் கிளியர். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், அது லாஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம் 25%. ஸோ 40% ஃபால், 40% ரைஸ் அண்ட் 40% மேலே ஃபால் ஃபஸ்ட்டு, அப்புறம் 40% இயர்லி ரைஸு, அப்புறம் மறுபடியும் 24%. ஸோ 40 80 இது ஒரு 20. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 100% வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ ஒரு ட்ரேடில் வி ஆர் கெட்டிங் 100% ஃப்ளக்சுவேஷன்னா தட் மீன்ஸ் உங்களுக்கு அந்த வாலட்டைலில் கேப்சர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய மொமெண்டம் அண்ட் வாலட்டைலில் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண தெரியுதான்னு பிரச்சனை. ஸோ ஃபால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 60 பாயிண்ட் ஃபால் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த 3 ஸ்ட்ரைக்கு நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மணி வாங்குவீங்களா, அட் த மணி வாங்கிங்களா, அவுட் ஆஃப் த மணி வாங்கிங்களா? ஒரு கரண்ட் மார்க்கெட் ட்ரேடில் எந்த ப்ரைஸ்? சரி, இப்போ நீங்கள் கரண்ட் மார்க்கெட்டை பார்த்துட்டீங்க 50,000. ஓகே, இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா நீங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். இதுதான் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு, ஃபியூச்சர் சார்ட். இப்போ இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும் மார்க்கெட் எந்த டேரெக்ஷனில் போகும், இந்த டேரெக்ஷன் போகுமா, இந்த டேரெக்ஷன் போகும், மேலே போகுமா கீழே போகுமா. ஸோ ஒன்ஸ் மேலே போகுமா கீழே போகுமா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு கரெக்டான ப்ரைஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது பேர் இந்த மணி உள்ள, அதாவது என்னென்னா
கரண்ட் மார்க்கெட்டோட உள்ளே வாங்குறீங்க, ஒரு நூறுரூபா 200 உள்ளே வாங்கினா அது இந்த மணி, அந்த ப்ரைஸ் பக்கத்துலேயே வாங்கினா அது அடுத்த மணி. நீங்கள் அந்த ப்ரைஸை விட்டு ரொம்ப ஃபாராகவே போகிறீங்க, இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் தள்ளி போனீங்கன்னா அதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி தான். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள். இப்போ என்னென்னா அவுட் ஆஃப் த மணியில் போனால் நமக்கு சீப்பாக கிடைக்கும் ப்ரீமியம். ஸோ இந்த மணியில் காஸ்ட்லியாக இருக்கும், அடுத்த மணியில் ஒரு மாடரேட்டான ரேட்டு கிடைக்கும். ஸோ இதுதான். இப்போது இந்த விஷயத்தெலாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ட்ரேடராக நீங்கள் தெரியும் அப்படின்னா, பட் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்ட்ரைக்கில் எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமாக ப்ரீமியம் ஏறிச்சு நீங்கள் சொல்லுங்கள். ப்ரீமியம் ஏறுறதுன்னா அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கினீங்களா, அந்த லைக் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் வந்து 900 ரூபா, அப்புறம் ஸ்ட்ரைக்கில் 450 ரூபா, அப்புறம் ஒரு 180 ரூபா பார்த்தீங்களா, அது பேர் வந்து ப்ரீமியம்னுவாங்க ஆப்ஷனில். ஸோ எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமான விலை ஏறி இருந்தது நோட்டீஸ் பண்ணிங்களா? நோட்டீஸ் பண்ணலைன்னா எந்த இதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஸ்ட்ரைக்குன்னு. ஓகே, லெட்ஸ் கெட் த ஆன்சர். இந்த இடத்துல நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நோட்டீஸ் பண்ணுங்கள். இந்த ஃபால் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒரு ரைஸ் தெரியுதுல, இதில் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு கவனிங்க. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தெரியுதுங்களா? எவ்வளோ பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு? கேன் யூ இமேஜின் ஹவு மச் இஸ் ரைஸ்? 199 பாயிண்ட்ஸ், நியர்லி க்ளோஸ் டு 200 பாயிண்ட்ஸ். அதாவது 200 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது மார்க்கெட். ஒரு லோவிலேருந்து ஹைக்கு ஒரு மாட்ரேட்டான ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சது. 200 பாயிண்ட் வந்து இட்ஸ் கிவ் த ரைஸ். ஓகே, இதே ரைஸ் வந்து எல்லா மணியிலும் இருக்கான்றதான் இப்போ பிரச்சனை நமக்கு. இப்போ இது வந்து 51,000 ஸ்ட்ரைக்கு. இந்த ஸ்ட்ரைக்குன்னு செக் பண்ணுவோம் நம்ம. எவ்வளோ பாயிண்ட் இருக்குது நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு? 130 பாயிண்ட் தான் ரைஸ் ஆகிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் வந்து 200 பாயிண்ட் 199 இருந்தது. அடுத்த ஸ்ட்ரைக்கில் 131 பாயிண்ட் இருந்தது. 51,000 ஸ்ட்ரைக் இது. ஓகே, இப்போ அடுத்தது காட்டுறேன் பாருங்கள். 52,000 ஸ்ட்ரைக்கு. இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த ஸ்டேபிள்லேருந்து பாருங்கள் எவ்வளோ போயிருக்குன்னு. வெறும் 50 பாயிண்ட்டு தான் போயிருக்கு, 54 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கு. நவ் அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுதான் நான் சொன்ன ஃபார் அவுட்டில் இருக்கிற பிரச்சனை. ஃபார் அவுட்டில் நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறுதுன்றப்போ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் தட்டி தூக்கிடலாம் 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிற இடத்துல. வெரஸ் ஒரு 130 பாயிண்ட் ஆகிற இடத்துல கூட ஒரு 10-20 பாயிண்ட் போகலாம். பஸ் நம்ம பிடிக்கிற அவுட் ஆஃப் த மணியில் வெறும் 30-40 பாயிண்ட் தான் இருக்குதுன்னு வச்சுங்க. அது போர்டிங் ஆகி மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போர்டிங்லேயே ஏறிடுவோம். அது ஆல்ரெடி ஏறி இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 35 பாயிண்ட் ஆல்ரெடி ஏறினதுக்கப்புறம் நீங்கள் ஏறி இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் 25 பாயிண்ட்ஸ் டார்கெட் போடும்போது நேச்சுரலாக அது டார்கெட் அடிக்காது. அது காரணம் என்னென்னா உங்களோட பணம் கம்மியாக இருக்கிறது தான் உங்களோட பிரச்சனை. சரிங்களா? ஸோ இது வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் ட்ரேடர்ஸ்கிட்ட. பணம் வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக டெப்ளாய் பண்ணுறீங்க. சரிங்களா? ஒரு பிஸ்னஸில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பணம் வேணுன்றது தெரிஞ்சுங்க. ஓகே, தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ லூஸ் லாட் ஆஃப் மணி இந்த மார்க்கெட். ஓகே, ஸோ நான் சொல்ல வர விஷயம் இவ்வளோ தான். ஓகே, நிறைய காசு இருக்கவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுவாங்க. காசு கம்மியாக இருக்கவங்க ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு 10,000 20,000 வேணுன்னா சீரியஸாக பண்ண முடியும். பட் ஒன்று நீங்கள் அதை வந்து மல்டிபிள் டைமாக ட்ரேட் பண்ணணும். ஒரு 5 to 10 டைம்ஸ் ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லை ஒரே டைமில் அந்த ட்ரேடை முடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரே ட்ரேடாக போட்டு ஒழுங்காக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டால் போதும். சரிங்களா? சிம்பிள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.